ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு த வீடியோ. போன பார்ட்டில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட பார்ட் 1 பார்த்தோம். இந்த பார்ட்டில் பார்ட் 2 பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், நெக்ஸ்ட்டு ஹவு டு ஐடென்டிஃபை மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், அதில் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்ன, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னா என்னங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு மார்க்கெட்டு ஓகே, ஃபஸ்ட்டு வந்து போன வீடியோவில் பார்த்ததுக்கான ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, இது வந்து போன வீடியோவில் வந்து புல்லி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோமா. அப்போ ஒரு மார்க்கெட் ஆரம்பித்து மேலே போய்ட்டு திருப்பி கீழே வந்துட்டு திருப்பி ப்ரீவியஸோட ஹையை உடச்சிச்சின்னா அது புல்லிஷு. கரெக்டாக? ஓகே, அதாவது ஒரு மார்க்கெட் ஆரம்பித்து திருப்பி கீழே வந்துட்டு திருப்பி ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சரோட ஹையை உடச்சிச்சின்னா அது புல்லிஷு. இப்போ அதே மார்க்கெட்டு கீழே வந்து திருப்பி மேலே வந்து திருப்பி அதோட லோ உடச்சிச்சின்னா அது பியரிஷு. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுங்க. புல்லி ஸ்ட்ரக்சர்னால் மேலே உடைக்கும், பியரிஷ் ஸ்ட்ரக்சர்னால் கீழே உடைக்கும். ஓகேவா? இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்படி தான் இருக்கும். ஒரு நல்லா வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னால் இப்படி தான் இருக்கும். அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, கன்சாலிடேஷன் மூமெண்ட்டு கலந்து தான் இருக்கும். நான் இதில் வந்து கன்சாலிடேஷனை வந்து காமிக்கலை. இப்போ வந்து ஓவரலாக இதை மட்டும் பார்ப்போம். இப்போ வந்து டவுன் ட்ரெண்ட்லேருந்து மார்க்கெட்டு திருப்பி அப் ட்ரெண்டு போகுது, திருப்பி டவுன் ட்ரெண்ட் போகுது. இது போகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியுது, பார்க்கையில் ஈஸியாக இருக்கும். இந்த மார்க்கெட்டில் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அதாவது மார்க்கெட் இந்த இடத்துல வந்துட்டு திருப்பி இந்த இடத்துல வரையில நெக்ஸ்ட்டு நம்ம டவுனுன்னு நினச்சிருவோம்ல, அதை எப்படி அவாய்ட் பண்ணிக்கிறது. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறதுனால நம்ம அதை வந்து டவுன் ட்ரெண்டாக மாற்றிக்க முடியாது, அப் ட்ரெண்டாக மாற்றிக்க முடியாது. இப்போ இது எதனால் அப் ட்ரெண்டாக இருக்குது, இது எதனால் டவுன் ட்ரெண்டாக இருக்குது, இது எதனால் அப் ட்ரெண்ட்லேருந்து திருப்பி டவுன் ட்ரெண்டாக மாறி இருக்குது, இது எதனால் டவுன் ட்ரெண்ட்லேருந்து திருப்பி அப் ட்ரெண்டாக மாறி இருக்குது அப்படிங்கிறதுக்கான மீனிங்கை தான் இப்போ பார்க்க போகிறோம். தெளிவாக சொல்லிட்டு நினைக்கிறேன், திருப்பி சொல்கிறேன். ஒரு டவுன் ட்ரெண்டு எப்படி அப் ட்ரெண்டாக மாறுது, இல்லைன்னா ஒரு ட்ரெண்டு எப்படி கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறத தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு தான் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டும் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அவ்வளோதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இப்போ நீங்கள் ஒரு சார்ட்டில் பார்க்குறீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மார்க்கெட் செல்லு மட்டுமே போகாது, அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக மார்க்கெட் பையுமே போகாது. ஏதாவது ஒரு இடத்துல திரும்பும், ஏதாவது ஒரு இடத்துல மறுபடியும் திரும்பும். அதாவது ஏறுற மார்க்கெட் இறங்கும், இறங்குற மார்க்கெட் ஏறும். அப்படிங்கிறது தானே சார்ட் பேட்டர்னு. ஒரே மார்க்கெட் ஒரே சைடில் போய் அந்த இடத்துலலாம் ட்ரேடே பண்ணக்கூடாது. ஒரு மார்க்கெட் அப்நார்மலாக போயிட்டே இருக்குன்னா அந்த இடத்துல ஏதோ ஒன்று சரியில்லைன்னு அர்த்தம். அதனால தான் மார்க்கெட்டுக்கு போயிட்டே இருக்கும். நம்மளால் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருந்தால் தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு சல்லுன்னு எந்த ஸ்ட்ரக்சருமே கொடுக்காம பாட்டு மேலே ஏறிட்டு இருக்கான்னா அதெல்லாம் ஸ்ட்ரக்சரே கிடையாது. அந்த இடத்துல ட்ரேடே பண்ணக்கூடாது. அது மாதிரி இருக்கிற இடத்தையும் அவாய்ட் பண்ணிங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் மட்டும் நல்லா யூஸ் பண்ணிக்க கற்றுக்குங்க. இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வந்துட்டு திருப்பி மேலே பிரேக் பண்ணிட்டானா அப்போ இங்கே வந்துட்டா நம்ம பை பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி மார்க்கெட்டு கீழே வரான், திருப்பி மேலே போகிறான், திருப்பி இதை பிரேக் பண்ணிட்டானா அப்போ திருப்பி வரையில் நம்ம செல் பண்ணணும். கரெக்டாக? இப்போ நான் இதை தெளிவாக சொல்கிறேன். இது ஓவராலாக சொல்லியிருக்கேன். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். அது எப்படி தெளிவாக பார்க்குறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு மார்க்கெட் ஸ்விங் ஆரம்பிக்குதுன்னு வச்சிங்களேன். ஸ்விங் பாயிண்ட்ஸ் போன வீடியோவில் பார்த்துட்டோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டாங்க. இப்போ ஒரு ஸ்விங் ஆரம்பிச்சிடுச்சுன்னு வச்சுங்களேன், இதோடது ரெண்டே ஒர்க்கு தான். ஒன்று கீழே வந்துட்டு மேலே போகும், இல்லைன்னா இந்த இடத்துல ஆரம்பிக்குது இல்லை, இந்த இடத்துல வந்துச்சுல்ல, இது ப்ரீவியஸாக இருக்குல்ல லோ, அதை உடச்சிரும். ஓகேவா? புரியுதா? இப்போ மார்க்கெட்டு ரெண்டே விஷயம் தான் பண்ணும். ஒன்று மேலே போன மார்க்கெட்டு ஒன்று கீழே உடைக்கும், இல்லைன்னா மேலே உடைக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு புல்லி ஸ்ட்ரக்சருக்கு. அதே மாதிரி பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு இப்படி கீழே வந்த மார்க்கெட்டு திருப்பி வந்துட்டு ஒன்று மேலே உடைக்கும், இல்லைன்னா இங்கே கீழே உடைக்கும். புரியுதா? இந்த லோவர் ஹை லோவர் லோ புரியாதவங்க போன வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ மார்க்கெட்டு புல்லிஷாக இருந்துச்சுன்னா மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்துட்டு ஒன்று கீழே வரலாம், இல்லைனா மேலே போகலாம். ரெண்டு ஆப்ஷனு. அதே மாதிரி கீழே வர மார்க்கெட்டு ஒன்று கீழே வந்துட்டு மேலே போயிட்டு ஒன்று கீழே உள்ளதை உடைக்கலாம், இல்லை மேலே உள்ளதை உடைக்கலாம். ஓகேவா? இப்போ அது எந்த சைடு போகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட வேலை. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டும் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னு பார்த்துடலாம். வச்சுக்குவோம். இது வந்து அப்ரிவேஷன், இந்த ஹையர் ஹை ஹையர் லோ, இதுக்கு அப்ரிவேஷன் மாதிரி சும்மா போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி வீடியோ போட்டுருங்க, அதை பார்த்துட்டு வந்துடுங்க.
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ லோவர் ஹைனா என்ன, லோவர் லோன்னா என்ன? ஒரு ஸ்ட்ரக்சர் கீழே இறங்கிட்டு இருக்கு, அதாவது அது ஒரு வந்து பியரி ஸ்ட்ரக்சர் டவுன் ட்ரெண்டு அப்படின்னா அந்த இடத்துல லோவர் லோ லோவர் ஹை யூஸ் பண்ணுறோம். ஒரு புள்ளி ஸ்ட்ரக்சர்னால் அங்கே ஹையர் ஹை ஹையர் லோ யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் ஓவராலாக நார்மலாக இப்படி தான் இருக்கும் ஸ்ட்ரக்சர். இப்போ இதில் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரெண்டு கண்டினியூ ஆகிட்டு இருக்குல்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது, ஒரு ஹை வச்சுட்டு திருப்பி ஒரு லோ வச்சுட்டு. ஃபஸ்ட் என்ன சொன்னேன், ஏதாவது ஒரு சைடு உடைக்கணும்ல. ஓகேவா? இப்போ அப் சைடு கண்டினியூ ஆகிறதுக்கு, அதாவது புல்லிஷ் கண்டினியூ ஆகிறதுக்கு மேலே உள்ளதை உடைக்குது இல்லை, அதாவது இந்த ஏரியாவை மார்க்கெட் உடைக்குது இல்லை, இதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த இடம் இருக்குல்ல, இந்த உடைக்குது இல்லை, இதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் எந்த பக்கம் போகிறான், பை சைடு போகிறான். அப்போ திருப்பி மார்க்கெட் அதிகபட்சம் என்ன பண்ணுவான், திருப்பி கீழே வருவான். பாருங்க, திருப்பி கீழே வருவான், கீழே வந்துட்டு திருப்பி ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருப்பான், திருப்பி கீழே வருவான், திருப்பி ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேவா? புரியுதா? இதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ப்ரீவியஸாக இருக்க ஹை இருக்குல்ல, அதாவது புல்லிஷ் சினாரியோவுக்கு சொல்கிறேன். ப்ரீவியஸாக உள்ள ஹையை எப்போ மார்க்கெட் பிரேக் பண்ணுறானோ அந்த இடம் தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். திருப்பி அந்த ஸ்ட்ரக்சர் கண்டினியூ ஆகிறதுக்கு மார்க்கெட் என்ன பண்ணுவான், திருப்பி ஒரு ஹை வச்சுட்டு திருப்பி ஒரு லோ வச்சுட்டு திருப்பி அந்த ஹையை உடைப்பான். இப்படி தான் புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும், அதாவது மேலே போகிறதுக்கு. அதே இதை பியரிஷில் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஹை வச்சுட்டு அடுத்து ஒரு லோ வச்சுட்டு திருப்பி ஒரு ஹை வைக்கிறானா, அதாவது இந்த ஹை வந்து மேலே போயிடாது, இதுக்கு மேலே போயிடாது, நடுவில் வச்சுட்டு திருப்பி அந்த லோவை உடைக்கிறான். எப்படி? இந்த லோவை உடைக்கிறான். அப்போ இது என்னது, இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது வந்து என்னது, பியரிஷ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். புல்லிஷ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா மேலே உடைப்பான், பியரிஷ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா கீழே உடைப்பான். ஓகேவா? லைட்டாக வாய்க்குள்ளது. இதை வந்து உங்களுக்கு தியரிட்டிக்கலாக சொல்லணும்னா, இப்போ ப்ரீவியஸாக வச்சுருக்க ஹையர் ஹையை அடுத்த ஹையர் ஹை எடுத்தால், அதாவது ப்ரீவியஸாக வச்சுருக்க இந்த ஹையர் ஹையை அடுத்த ஹையர் ஹை மேக் பண்ணுறப்போ உடைப்பானா, இதை உடைச்சா தானே அடுத்த ஹையர் ஹையே மேக் ஆகும். அப்போ அந்த ஏரியா தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி தியரிட்டிக்கலாக பியரிஸுக்கு சொல்லணும்னா, ப்ரீவியஸாக வச்சுருக்க லோவர் லோவை நெக்ஸ்ட்டு லோவர் லோ உடைக்கணும். அதாவது இதை உடைச்சா தான் அது லோவர் லோவை கன்சிடர் பண்ணிக்கணும். அதனால் நெக்ஸ்ட்டு லோவர் லோ வைக்கிறான்னு, அப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணியிருக்க ஏரியா தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த லைனை பிரேக் பண்ணியிருக்கணும் அவன், அப்போ இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அப்போ நம்மளுக்கு தெரியும் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது. ஓகே, ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது அந்த இடத்துல. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இப்போ இது சொல்கிறது புரியுதா என்னன்னு தெரியல, ஆனால் போக புரியும். இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் கீழே அவ்வளோ மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துலேருந்து நம்ம செல் பண்ணலாம். எது வரைக்கும், இப்போ இந்த இடம் வருதுன்னு வச்சுங்க, செல் சைடு வருதுன்னு வச்சுங்க, ஃபஸ்ட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டானா, அடுத்து மேலே போய்ட்டு ஒரு கீழே லெவல் எடுத்துகிட்டு திருப்பி நம்ம இங்கே என்ட்ரி எடுத்து இது வரையும் ப்ராஃபிட் வச்சுக்கலாம். சிம்பிள் தான். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருங்கிறது ரொம்ப சிம்பிள். என்னால் முடிஞ்ச அளவு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு போயிடும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சருங்கிற பாருங்க, இதுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டுக்கு போயிடுவோம், எம்எஸ்எஸ். ஓகே, இப்போ அதே கான்செப்ட் தான் இதில் என்ன பண்ணியிருக்கான், ப்ரீவியஸோட ஹையை உடச்சிட்டு திருப்பி திருப்பி கண்டினியூ ஆகிட்டுருக்கான். இது வந்து கண்டினியூஷனுக்கு, அதாவது இந்த பிஓஎஸ்ங்கிறது வந்து கண்டினியூஷனுக்கு. அதே எம்எஸ்எஸ்னால் ரிவர்சலுக்கு. ஒரு புல்லிஷ் வந்து பீரிஷ்க்கு மாறுறதும் ஒரு பீரிஷ் வந்து புல்லிஷ்க்கு மாறுறதும் தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். அங்கே அந்த மார்க்கெட் வந்து அந்த மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து ஷிஃப்ட் ஆகுது. எப்படின்னா புல்லிஷ் ஸ்ட்ரக்சர்லேருந்து பீரிஷ்க்கு மாறுது, பீரிஷ் ஸ்ட்ரக்சர்லேருந்து புல்லிஷ்க்கு மாறுது. எப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு லோவர் ஹை லோவர் லோ லோவர் ஹை லோவர் லோ. இப்போ அவன் என்ன பண்ணணும்னா, கண்டினியூஸாக கீழே போகணும்னா இந்த இடம் வரையும் வந்துட்டு திருப்பி இதை தான் உடைக்கணும். அப்போ தான் அது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அப்போ அவன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுறான். இப்போ இவன் என்ன பண்ணுறான், ப்ரீவியஸாக வச்சிருக்கான்ல ஒரு ஹை, அந்த ஹையை பிரேக் பண்ணிடலாம். அப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கிறதுனால இவன் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். ஓகேவா? இப்போ இந்த ஹையை அவன் பிரேக் பண்ணிட்டான்னா மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகுதுன்னு அர்த்தம். எப்படி கண்டினியூஷனில் இருந்த மார்க்கெட்டு ஷிஃப்ட் ஆகுது. புரியுதா? அதே தான். எப்படி சொல்கிறது, தியரிட்டிக்கலாக சொல்கிறத, ப்ரீவியஸாக இருக்க லோவர் ஹையை ஒரு ஹையர் ஹை பிரேக் பண்ணிச்சுன்னா அதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் புல்லிஸ்க்கு. அதே மாதிரி ப்ரீவியஸாக இருக்க ஹையர் லோவை அடுத்து லோவர் லோ பிரேக் பண்ணிச்சுன்னா அதுதான் பியரிஷ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். திருப்பி திருப்பி கேட்டு பாருங்கள். ஓகேவா? பொறுமையாக கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவும் புரியலன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ போயிட்டுருக்குல்ல கண்டினியூஷனு, இந்த கண்டினியூஷன் எப்போ பிரேக், ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் ஆகி ஆகணும்ல.
அதாவது மார்க்கெட் கண்டினியூஸாக மேலே போயிட்டே இருக்காது. ஏதாவது ஒரு இடத்துல திருப்பி கீழே வரும். நம்ம ஊரில் கோல்டு விலை ஏறுது இறங்குது ஏறுது இறங்குதுங்கிறாங்கல்ல, அது மாதிரி தான் மார்க்கெட்டும். அதே மாதிரி போகுது வரும் போகும் வரும், திருப்பி விலை நல்லா குறையும் விலை நல்லா ஏறும்ல, அதே தான். இப்போ என்ன பண்ணும், இந்த இடத்துல இந்த ப்ரீவியஸாக இருந்த லோ உடச்சிடும். அப்போ திருப்பி செல் சைடு கண்டினியூ ஆகும். புரியுதா? இப்படி தான் ஒரு வந்து புல்லிஷ் டு பீரிஷ் வரும். இதே பீரிஷ் டு புல்லிஷ் வந்து கீழே வந்துக்கிட்டு இருக்கும் மார்க்கெட்டு, திருப்பி அதோட ஹையை உடைக்கும், திருப்பி கீழே வரும், திருப்பி மேலே மேலே ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கும். கீழே வந்துட்டு இருக்க மார்க்கெட்டு ப்ரீவியஸாக உள்ளதை உடச்சிட்டு மேலே போகும். அதே தான் இப்போ பீரிஷ் டு புல்லிஷ் பார்த்தோம், புல்லிஷ் டு பீரிஷ், அவ்வளோதான். இப்போ இதை வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் போய் அப்ளை பண்ணி பார்க்குறோம். இப்போ இங்கே பார்த்தோமா, இப்போ இதெல்லாம் கண்டினியூஸ் ட்ரெண்ட் கண்டினியூஷேஷன். அப்போ இதெல்லாம் என்னது, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு, கருப்பு கலரில் குறிக்கிற மாதிரி, இதெல்லாம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு. ப்ரீவியஸாக இருக்க லோ உடச்சிருக்கானா, ப்ரீவியஸாக உள்ள லோ உடச்சிருக்கானா, அப்போ இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், ப்ரீவியஸாக உள்ள ஹையை உடச்சிருக்கான். புரியுதா? இந்த வந்து எம்எஸ்எஸ், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். புரியுதா? இப்போ இத்தனை இதையும் உடச்சிட்டு எதுக்காக அவங்க திரும்புகிறான், ஏன்னா அவனால் இதுக்கு மேலே கீழே போக முடியாது. பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க, செல்லர்ஸ் வீக் ஆகிட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துல ட்ரெண்டு சேஞ்ச் ஆகணும், அதனால இந்த இடத்துல மாறிட்டான். இப்போ நெக்ஸ்ட் ட்ராவல் ஆகிறான். ட்ராவல் ஆகி என்ன பண்ணுறான், ப்ரீவியஸாக உள்ள ஹையை உடைக்கிறான், ப்ரீவியஸாக உள்ள ஹையை பிரேக் பண்ணுது. நெக்ஸ்ட் அதே தான், ப்ரீவியஸாக உள்ள ஹையை பிரேக் பண்ணுறான், நெக்ஸ்ட் அதே மாதிரி ப்ரீவியஸாக உள்ள ஹையை பிரேக் பண்ணுறான். புரியுதா? இப்போ வந்து ஹையர் ஹையை பிரேக் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கான். அப்போ ட்ரெண்ட் இந்த இடத்துல என்ன ஆகுது, ட்ரெண்ட் இந்த இடத்துல கண்டினியூ ஆகுது. எது வரைக்கும், பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்காங்க. இப்போ பையர்ஸ் வீக் ஆகணும், வீக் ஆகிட்டு செல்லர் ஸ்ட்ராங் ஆகணும். புரியுதா? அப்போ அது வந்து ஒரு இடத்துல அது ஆகணும்ல, கன்ஃபார்ம் அந்த மாதிரி தான் ஆகணும். இப்போ அந்த இடம் தான் இந்த லோவை பிரேக் பண்ணியிருக்கான் பாருங்கள், இந்த ஹையர் லோவை பிரேக் பண்ணிட்டு திருப்பி மேலே வந்திருக்கான். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, நம்மளுக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது. எந்த ஏரியா, இந்த ஏரியா ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது. எதனாலனா ப்ரீவியஸ் லோவை வந்து பிரேக் பண்ணியிருக்கான். அப்புறம் என்ன பண்ணுவோம், அவ்வளோதான். அப்படியே செல் சைடுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். புரியுதா? அவ்வளோதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸை மட்டும் பார்த்துருவோம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த இடத்துல என்ன ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு. இப்போ வந்து பியரிஷ் டு புல்லிஷ், இதை பார்ப்போம். இப்போ என்ன பண்ணியிருக்கான் மார்க்கெட்டு, இந்த ஹை எடுத்துக்கோமா, கீழே வந்திருக்கான், திருப்பி இதுதான் ஹை, அடுத்த ஹை, சாரி ஓகே, ஹை, திருப்பி ஒரு லோ, இதை பிரேக் பண்ணியிருக்கா, லோ வச்சுட்டு திருப்பி ஒரு ஹை வச்சிருக்கு, ஆனால் இந்த ஹை அது பிரேக் பண்ணல. ஓகேவா? திருப்பி கீழே வந்திருக்கான், இந்த லோவை பிரேக் பண்ணியிருக்கான், அது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த இடம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். திருப்பி ஒரு ஹை வச்சுட்டு திருப்பி அந்த லோவை பிரேக் பண்ணியிருக்கான், அது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். திருப்பி ஒரு ஹை வச்சுட்டு திருப்பி ஒரு லோ, திருப்பி ஒரு ஹை, திருப்பி ஒரு லோ. இது வரைக்கும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. இப்போ மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், இங்கே வந்துட்டு திருப்பி கீழே போகணும், இதானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்போ இது வரையும் நம்ம செல்லு பார்க்கலாம், இத்தனை ஏரியாவில் வரைக்கும் நம்ம செல் என்ட்ரி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கான், அந்த ப்ரீவியஸாக இருக்குது பார்த்தீங்களா ஹை, இதை உடச்சிருக்கான். புரியுதா? இந்த லைன், இந்த டாட்டை பாருங்க, இந்த டாட்டை பாருங்க, இதுக்கு மேலே இருக்கா, அப்போ அந்த இடத்துல சேஞ்ச் ஆகிறான். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகுது, எதுலேருந்து, பீரிஷ்லேருந்து புல்லிஷுக்கு ஷிஃப்ட் ஆகுது. திருப்பி கீழே வச்சுட்டு திருப்பி ஹையை பிரேக் பண்ணியிருக்கான். அப்போ இது என்னது, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். திருப்பி ஒரு லோ, திருப்பி ஒரு ஹை, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இப்போ மார்க்கெட் கண்டினியூஷன் என்ன, பை, கீழே திருப்பி ஹையை பிரேக் பண்ணிட்டான், திருப்பி ஒரு கீழே திருப்பி ஹையை பிரேக் பண்ணிட்டான். புரியுதா? இவ்வளவு தான். இதை மார்க் பண்ணி காமிக்கணும்னா ஓகே தான். இந்த ஏரியா இருக்கா, இந்த ஏரியாவை எம்எஸ்எஸ், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், சென்ட்ரு. இப்போ மற்ற ஏரியாவோட லோவெல்லாம் பிரேக் பண்ணியிருக்கானா, அதெல்லாம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அதை நீங்களே மார்க் பண்ணுங்கள். இந்த லோவோட இதுலேருந்து இங்கிட்டு கோடுபட தெரியாதா, இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்து. ஓகே. இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ இதை பற்றி மேக் பண்ணுறேன்னா, ட்ரேடிங் வியூ வந்து பிகினர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் மேக் பண்ணிடுறேன். அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ட்ரேடிங் வியூவில் டைம் ஃப்ரேம் எப்படி செட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிடுறேன். ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். see you tomorrow. see you tomorrow இல்லை, see you in the next video. நாளைக்கு போட்டாலும் நான் போடுவேன். கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு வரணும்ல, கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 2 நாளில் இன்னொரு வீடியோ போட்டுடுறேன். ஓகே, see you again. Bye.